காலைல எம்சூரோட டோரா இருக்கும் பொழுது ஜானே ஜானே நீ கேட்டு சுடிதார் கூட எங்க இருக்கு போடுறா? அம்முன்னுடா என் நைனாக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நீ கிழிச்சு வரா. இல்லடா உங்க வீட்டுல யாருக்கோ வேணும்னு கேட்டியா, அதுக்கு சொன்னடா. சரி சரி நம்மடா நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சரி வந்துகிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுவோமா? பெரியோர்களே, தாய்மார்களே. நித்ரா நித்ரா இவ்வளவு எழுத்துட்டு இருந்தா அப்புறம் மைக் ஆஃப் பண்ணி ஆமின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்கடா. சரி அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வணக்கத்தை போட்டுருவோமா? சரி நான் முதல்ல கேட்ட மாதிரி நம்ம சர்ச்சில் எதுக்கு இவ்வளவு கூட்டம்? அதுவாடா இன்னைக்குதான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனா. இது கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனா? முதல்ல கிறிஸ்துமஸ் எது கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு 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 எதுக்குங்க கொண்டாடுறாங்க? எதுக்கு கொண்டாடுவாங்கன்னா தெரியாது, ஆனா நான் எப்படி கொண்டாடுவேன் தெரியுமா? தங்கம் சேவல் கூறதுக்கு முன்னாடி ஏஞ்சிக்கிறது மேட்ரு இல்லப்பா. சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் ஒரு கேக் கொடுப்பாங்க பேர், அது உள்ள அமுக்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த சேவல் ஒரு வழி பண்றோம் பேர், அதான் மேட்ரு. காலையிலே கல்லகலா 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 கோலிகரி உள்ளாலா உள்ளாலா ஐயோ காலையிலே கல்லகலா 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 கோலிகரி உள்ளாலா 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 டேய் நிறுத்துங்கடா, சும்மா சோறு சோறு எடுக்கிறீங்க. சோறு பார்த்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்டா இல்லடா. காலைல ஏஞ்சுமா, சர்ச்சுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊரை சுத்தணுமா, அதான்டா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். நிறுத்துங்கடா. உனெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கா. ஒருத்தனானா சோறு சோறுன்றான், ஒருத்தனானா ஊரை சுத்தி பார்க்கணுன்றான். உண்மையான கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஏய் சொல்றா எனக்கு தெரியாதுடா. அதுவாடா அதான் கிறிஸ்துமஸ் தாத்தாவோட பிறந்த நாள். அடிங்க போடுறா அவனை. அடிக்காதீங்கடா. ஏன் தேவையா உனக்கு? போ பின்னாடி போய் நில்லு போ. அப்ப என்னடா உண்மையான கிறிஸ்துமஸ்? டேய் எனக்கு அதை பத்தி நான் சொல்றேன் இரு. சரி எப்படி கொண்டாடுறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ஏசு பிறந்தாரு பார்க்கலாமா? சுமார் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. என்னடா பிளாஷ்பேக்கா? ஆமாண்டா கேளுடா. சரி ரைட் போலாம் வா. சாயங்கால வெளியில யோசேப்பு மரியானும் தங்க இடம் இல்லாம தேடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பொறுத்துக்க மேரி, கொஞ்சம் பொறுத்துக்க. அது அங்க ஒரு மாட்டு தொகை வச்சிருது, அங்க போலாம். சரி யோசேப் சீக்கிரம் யோசேப், ரொம்ப வலிக்குது யோசேப். கொஞ்சம் பொறுத்துக்க மேரி, கொஞ்சம் பொறுத்துக்க. உள்ள பிரசவ வெளியில மேரி துடிச்சிட்டு இருக்க, வெளியில நம்ம யோசேப்பும் துடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தான். It's a boy. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜாகியாய் வளர்ந்தார் பிறந்தார். அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள இயேசு மாட்டு தொழுவத்துல பிறந்தாரா? ஆமாம்ப்பா, அவர் என்னதான் இந்த உலகத்தையே படைச்சிருந்தாலும் நமக்காக நம்மளோட பாவங்களை போக்க இந்த உலகத்துல ஏழ்மையா பிறந்தார். நித்து யார பார்த்து பாவின்ற? என்ன குடிக்கிறேனா, தம் அடிக்கிறேனா, இல்ல ஏதாவது ஒரு போதை தான் பண்றேன்னா? டேய் நான்லாம் ஒரு பொண்ணு போனா அப்படி ஏறத்து கூட பார்க்க மாட்டேன்டா. என்ன பார்த்து நீ எப்படி பாவின்னு சொல்லலாம்? கோவப்படாத தம்பி, இங்கே வா, அதை பற்றி நான் சொல்கிறேன். இதை பற்றி தான் பைபிள்லேயும் போட்டிருக்கு. தாயின் கையில் தோன்றும் முன்னே நம்ம பாவிகளாக பிறந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆதியில் ஆதாம் செய்த பாவமும் இன்னும் நமக்குள்ளே தான் இருக்குது. அதுக்காக தான் இயேசப்பா இந்த உலகத்தில் தாழ்மையாக பிறந்தார்.
ஆதியில் ஆதாம் செய்த பாவம் மாற்றிட இயேசு புவிதனில் பிறந்தார். ஆதியில் ஆதாம் செய்த பாவம் மாற்றிட இயேசு புவிதனில் பிறந்தார். சரி, அப்புறம் என்ன? அதான் ஏசப்பா பிறந்துட்டாரு. அவர் ஜாலியா இருப்பாரு. அவருக்கு கஷ்டம்னா நான் தெரியுமா, பசினா நான் தெரியுமா, வலினா என்னன்னு தெரியுமா, இல்லை துரோகம்னா தான் என்னன்னு தெரியுமா? அப்படி இல்லை தம்பி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவருக்கும் வழினா என்ன தெரியும், அவருக்கும் கஷ்டம்னா என்ன தெரியும், அவருக்கும் துரோகம்னா என்ன தெரியும், அவருக்கும் பசினா என்ன தெரியும். ஏன் அவர் கூட சாத்தானால சோதிக்கப்பட்டிருக்கார் தெரியுமா உனக்கு? எது? இயேசு கிறிஸ்துவே சாத்தானால சோதிக்கப்பட்டாரா? டேய் இதுக்கெல்லாமடா ஷாக் ஆவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. இயேசு முன்னாடி சாத்தான்லாம் ஒரு ஆளே கிடையாது. இயேசு சாத்தானால சோதிக்கப்படும் போது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்துக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாருப்பா. ஏசப்பா இறந்துட்டார்ல, இருந்தா நல்லா வந்திருக்கல. டேய் இதுக்கெல்லாமாடா அழுவாங்க? இயேசு என்னதான் இறந்துருந்தாலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரா. அவர் நமக்காக மறுபடியும் வருவாரு. நீ கூட பைபிள்ல படிச்சது இல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்ட்டு. நீ தாண்டா இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். நீயே அழுதுட்டு இருந்தா? ப்ரோ என்ன சொன்னீங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ். So beautiful, so elegant, just looking like a wow wow wow. டேய் தம்பி என்னடா பண்ற? பரவாயில்லப்பா, பையன் பொறுப்பா இருப்பான். நம்ம சொன்னோடனே எல்லாருக்கும் சென்ட் பண்றான் பாரு. ஆமா ப்ரோ, நீங்க சொன்னது செம்மையா இருந்துச்சு. அதான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போட்டேன். அட பாவீங்களா, வசந்த் வச்சு என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? நித்து நித்து நித்து, இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்ட்டு அவர் அனுப்புன பிதா ஒருத்தர் இருப்பார்ல, அப்படி பார்த்தா அவர் தானே பெரியவர். நியாயப்படி நம்ம அவர் தானே ஆராதிக்கணும். வாடா மங்கூஸ் மண்டியா, உன்னை தாண்டா தேர்ந்தெடுத்தவங்க எல்லாம். அதாவது நீ எல்லா வாரமும் ஒரே சர்ச்சுக்கு போனா பரவாயில்ல, ஒரு வாரமும் ஒரு சர்ச்சுக்கு போனா இப்படிதான். நீயும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி எல்லாருமே குழம்ப வேண்டியதுதான். உன்ன மாதிரி குழப்பம் பண்றவங்களுக்குன்னே பைபிள் ஒரு சரியான வசனம் இருக்குது. அது என்னதுன்னா, சரணி அச்சுடு மம்மி. என்னடா நம்மள தோத்து விட்டான். சரி என்ன சொல்லுவேன்னா, அவங்கள மாதிரி தான் பிலிப்பின் ஒருத்தர் குழம்பு போய் ஏசப்பாட்ட போய் பிதாவை எனக்கு காண்பீங்க, பிதாவை எனக்கு காண்பீங்க தொல்லை பண்ணாரு. அப்ப ஏசப்பா சொன்னாரு, என்னை காண்கிறேன் பிதாவை காண்கிறான், என்னை அறிகிறேன் பிதாவை அறிகிறான் சொல்லி சொன்னார் தெரியுமா? சரி, நம்ம கொடுத்த ஒரு சின்ன டைம்ல நம்ம என்னத்தை சொல்ல வந்தோமோ அதை சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ஆரம்பத்துல ஒரு வணக்கத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ, இப்போ முடிக்கிறப்ப அதே மாதிரி ஒரு வணக்கத்தை போட்டு முடிச்சிடலாமா? வேணாண்ணே, பாட்டோடய முடிச்சுக்கலாண்ணே. சரிப்பா. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், ஐயோ கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம். வணக்கம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சின்ன நாடகத்தில் பார்த்தது போல கிறிஸ்துமஸ் என்பது நல்ல உணவுகளை உண்டு, நல்ல உடைகளை உடுத்தி நண்பர்களோடும் உறவினர்களோடும் பொழுதை மகிழ்ச்சியாய் கழிக்கும் நாள் அல்ல. கிறிஸ்துமஸ் தினம் கூறும் நற்செய்தியும் அதுவல்ல. கிறிஸ்து எனக்காக பிறந்தார், கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக உயிர்த்தார், கிறிஸ்து எனக்காக மீண்டும் வருவார் என்பதன் நிச்சயமே கிறிஸ்துமஸ் கூறும் நற்செய்தி.